ஹாலு பலா ரப்பனா, எங்கள் இறைவா. உன் இறைவனா? உனக்கு தான் இறைவனே இல்லைன்னு இருந்தால் எங்கே போய் திடீர்னு வந்து ஏன் இறைவனுங்கிற? அதுவும் இந்த இடத்துல வார்த்தை என்ன இருக்குது? ரப்பு. இலாக கிடையாது. ரப்புன்னா என்ன? படைப்பவன், பராமரிப்பவன், நம்மளை வந்து கண்காணிப்பவன், நம்மளுடைய ஒவ்வொரு மூவையும் தன்னுடைய அந்த அப்சர்வேஷனில் வச்சிருக்கிறவன். இதுதான் ரப்பு. அப்போ சொல்லுவான், ரப்பு, ரப்பா. அவன் வாயிலேருந்து ரப்பு கேட்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஏமாந்துருவேன்னு நினச்சியா? இதை நம்பி செயல்பட்ட அந்த அடியார்களுக்கு அநியாயம் பண்ணிடுவேன்னு நினச்சியா? இங்கே வந்து ரப்புன்னு சொன்னவொன்னே அப்படியே உருகிடுவேன்னு நினச்சியா? எங்கேயாவது பயானில் ஏனில் கேட்ட நான் ரஹ்மான் ரஹீம்ன்ட்டு எனக்கு 100 பேர் இருக்குடா. ஜப்பாருன்னு ஒரு பேர் இருக்குது, தெரியுமில்ல? ஜப்பார்னா யார்? சர்வாதிகாரி, அடக்கியாள்பவன், ஜப்ரு. ரஹ்மானும் அல்லா, ஃபாசிஸ்டும் அல்லா, கொடூரமானவனும் அல்லா. அல்லாஹ் வந்து ரஹ்மானு ரஹீம் மட்டும் இல்லை, ஜப்பாரு, கஹாரு, வெறுப்பை காட்டுபவன், கோபப்படுபவன், கடுமையாக தண்டிப்பவன். குரானில் எத்தனை பேர் இருக்கு, அதையெல்லாம் யாருமே சொல்லலையா உனக்கு? வெறும் ரஹ்மான் ரஹீமுன்னு மட்டும், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், இதை மட்டும் இந்த 2 வார்த்தையை மட்டும்தான் பார்த்தியா? 98 பேரை விட்டுட்டியா? கணக்கெடுப்பதில் விரைவானவன், கடுமையாக விசாரிப்பவன், அனைத்தையும் அறிந்தவன், இதெல்லாம் இந்த பெயர்கள்லாம் சொல்லலையா? அதனால தான் பாருங்கள், அந்த அல் ஹஷரில் அல்லாவுடைய அந்த பெயர்கள் வரும் பாருங்கள். அல் மலிக், ஃபஸ்ட்டு பேர் அதான் வரும், மன்னன், அவனே அரசன். அல் மலிக், அல் குத்தூஸ், முத்தகப்பிர். அதெல்லாம் என்ன? ஜப்பாரு, குத்தூஸு, முத்தகப்பிர், இதெல்லாம் என்ன? எல்லாம் மிரட்டலான பெயர்கள். இப்போ அது அல்லாஹ் அது சொல்கிறான். அப்போ கண்ணால் பார்த்து மட்டும் நம்புறீங்களா? அதுக்கு நீ மனுஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணு, இங்கே ஜட பொருளுக்கு தனி வச்சுருக்கோம்.